காலையில் 5:30 மீன் பிடிக்கிறோம். ஒரு 5:30க்கு எந்திரிச்சு மீன் எப்படி பிடிக்கிறோன்னா புது டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். மீன் அதிகமாக கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்தனால சுற்றி வலையை ரவுண்டு விட்டுருக்கேன். சுற்றி வலை விட்டுக்கிட்டு உள்ள மீன் இருக்குது, சுற்றி ரவுண்டு விட்றாங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது லைட்டாக மீன் அலம்பல் அதிகமாக இருந்ததுனால ரவுண்டு பண்ணிட்டேன். குட்டியை சுற்றி வலை விட்டனால அந்த மீன்லாம் இப்போ ஓட்டி இருந்தீங்கள, அதனால் பெரிய கோல் தொன்னை எடுத்து அடிக்கிறேங்க. அடிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்கிற மீன் எப்படி அங்கேயும் ஓடும். மொத்தம் 4 சுற்று விட்டு எப்படி 4 சுற்று விட்டு எப்படி மீன் வெளியே போகாது. உள்ளே இருக்கணும். எப்படின்னா அடிக்கும்போது சுற்றி எடுத்துக்கு நினைக்கிறேன். பார்க்கலாம். கட்டி அடித்ததுக்கப்புறம் மலை கறக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வாழை எடுத்துக்கு ஸ்டார்டிங்க. இது அதிகபட்சம் வளர்கிறது வந்து 15 கிலோ வரும் வளரும். நம்ம மேட்டூர் டேமில் அதிகமாக 15 கிலோ 10 கிலோ தாண்ட விட மாட்டேங்க. எப்படியும் பிடிச்சி விடுவோங்க. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். அதெல்லாம் 30, 40, 50 கிலோ வரும் வளரும். தெரியல அதிகபட்சம் அங்கே எப்படி வளருது. இங்கே ஒவ்வொரு பெருசாகிடுச்சில் மாட்டினோடனே தண்ணி குடிச்சிருச்சு. மாட்டினோடனே வாய் அந்த தலையோட 2 சைடும் ஒரு கேப் இருக்கும், உள்ள செதாம்பு மாதிரி. அது ஓப்பன் பண்ண முடியலன்னு தண்ணி உள்ளே போயிட்டே இருக்கும். தண்ணி அதிகமாக குடிச்சிருச்சு. இறக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல விட்டு அடித்து அங்கே மீன் இருந்தது. உங்களுக்கு நல்லாதான் இருக்குல்ல. இது 1 கிலோ வந்து மேக்ஸிமம் நாங்கள் 200 வரலும் விற்கணும். ஒரு 5 கிலோ வரும். ஒரு நிறையா மீன் எடுத்துருக்கு. அது மழை நின்றுனால கொஞ்சம் என்ன விடியல. 6 மணி என்ன ஆகலை. இந்த கட்டுக்கு எப்படி ஒரு 10 கிலோனாச்சும் முடிச்சிடும். 10 கிலோனா 1 கிலோ 150 ரூபா, 150, 170, 200 ரூபாவில் விற்கலாம். சனி ஞாயிறுனா அந்த ரேட்டு விற்கலாம். மீதி நாள்லாம் 175, 150 இந்த ரேட். இப்படியே ஒரு 1500 ரூபாய்க்கு பிடிச்சிருப்போம் ஒரு அரை மணி நேரத்தில். எங்களுக்கு அந்த பேக் சைடு பாருங்கள் ஒருத்தர் இருக்கார். அவரும் வலை விட்டுருக்காரு, நைட்டு விட்டுருக்காரு. இது அடுத்த நாள் இது போட்டு வலையை பிடிக்கிறோங்க. நைட்டு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு வலையை போட்டுறது, மறுபடியும் விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு கறக்கிறது. நைட்டு மீன் எடுக்கும். குச்சி கோல் அடியில் இருக்கிற குச்சி செடி அதெல்லாம் உடஞ்சிடும். மறுபடியும் ஒரு வாழை. நைட்டில் போட்டாலும் வாழைத்தான், பகல் விட்டு அடித்தாலும் வாழைத்தான். வயிறு பெருசாகி போச்சு. வயிறு பெருசாக உப்பிச்சு. அப்படியே உப்புனால வயிறு பெருசாகி போச்சு. வயிறு பாருங்க குண்டா உருண்டா. நம்ம மாதிரி ஒரு மீன் பின்னாடி ஒரு மீன் பிடிக்கிற வராரு. அவரு நம்மளும் மீன் பிடிக்கிறது. அவரு சாயந்தரமாக வலை போட்டிருக்காரு.
கறந்துட்டு மீன் கிடச்சி கிடைக்க தெரியல இவர் பொய் சொல்கிறாரு, மீன் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து அவர்கிட்ட மறைக்கிறாரு. அவர் யாரும் இல்லை, எங்கள் மாமா தான். அவர் மீன் போயிட்டு இருக்கார். அவர் 10 கிலோ பிடிச்சிருப்பார். இவர் அவர் பேசும்போது ஒரு மீன் இன்னொரு மீன் மாட்டிக்கிட்டே இருக்குமான்ற மாதிரி தான். அதெல்லாம் சமாளிச்சிட்டாரு அவர். வியூ பாயிண்ட் அழகாக இருக்குல்ல. மறுபடியும் வாழை அவர் போயிட்டாரா, வாழையை பிடிச்சிட்டு இருக்காரு, போயிட்டாராட்டம். அடுத்த வலைக்கு போயிட்டார். இது ஒரு மீன் அப்படி மேக்ஸிமம் ஒரு 3/4 கிலோனாச்சும் வரணும். 3/4 கிலோனா ஒரு இந்த மீன் ஒரு 130 ரூபா, 130. ஒரு மீன் 130 130 பிடிச்சிட்டா இருப்பா. கேட்டால் மீனே கிடைக்கல. இவர் உருட்டு அவர் வீட்டுக்கு போகிறவர்களும் கேட்க மாட்டேங்குது. பறத்தில் எட்டி பார்த்து தெரிஞ்சிருக்கு. ஒரு கோப்பா பிடிச்சிருக்காரு, சொல்கிறேன் சிலேப்பு நிறைய பிடிச்சிருக்காரு. அடுத்த நாள் அப்படி இந்த சாயந்தரம் வாழை போட்டு காலையில் கறக்கிறோம். இன்றைக்கெல்லாம் 7 மணி ஆகிடுச்சு. பொழுதும் முளைச்சி மேலே வருது. இன்றைக்கி தண்ணி கொஞ்சம் அதிகமாக மேட்டூர் டேம் வந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி விட்டனால தண்ணி அதிகம் வந்ததுனால மீன் அதிகமாக ஆழம் வந்து ஓரமாகறனால எடுக்குச்சு. இன்றைக்கி அந்தளவுக்கு மீன் அந்தளவுக்கு அவருக்கு அமௌண்ட் பிடிச்சிருவாரு. ஆனால் இதோட வலை கட்டுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 நாளாச்சும் ஆகும். வலையை உருவி அது மேலே ஒரு கயிறு இருக்கும். அது கயிறு கட்டிகிட்டு இருந்து கீழே ஒட்டி கட்டி அது ஈயம் போடணும். அழகாக இருக்குல்ல. தண்ணி ஏறுனால மரம் செடியெல்லாம் முழுகிட்டு போயிட்டே இருக்கு. மீன் பிடிச்சிட்டா இருந்தீங்களாம். இவருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எடுத்துருக்கேன். அடிக்கா போய் வலை போட்டுருவோம் கடவுளை. இவருக்கு ஒரு சின்ன விசனம் என்னன்னா, இவருக்கு தெரியாது மீன் எடுக்குது. சும்மா சேம்பலுக்கு ஒரு நெட்டு வலையை போட்டார். ஒரு 10-15 கிலோ மீன் மாட்டிடுச்சு. அப்படின்னா 10-15 கிலோனா ஒரு 2000 ரூபா மீன் பிடிச்சிட்டு ஒரு நெட்டுக்கு. ஆனால் இவர் வலை போட்டார். ஒரு 10 நெட்டு வலையாவது போடுவார். 10 நெட்டுன்னா ஒரு 20,000 பிடிச்சோன்னா இவருக்கு ஒன்றுமே பேச்சும் முடியல. ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு கஷ்டமாகவும் இருக்குது இருக்கிற. ரோகு வேணுமா இருக்கு. ரோகு சொன்ன மாதிரி ஒரு ரோகு புரிச்சு அடிக்கணும். கொஞ்சம் சந்தோஷம் பாருங்க அவருக்கு. சொன்ன மாதிரி என்னது சரி வர முடியாது. அடிச்சு சரியான ஆட்ட பாலுக்கு இன்னைக்கெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. 2 நெட்டு விட்டுதான் கொஞ்சம் யாரோட நீங்கள் எடுத்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் உணர்ந்து வரிஞ்சு கட்டி விட்டு ஒரு 10-20 நெட்டு. நீங்களாம் விட்டுருங்க. இன்னைக்கு கூட ஒரு நாளைக்கு மீன் எடுத்ததாச்சு. ஆனால் இன்றைக்கி எடுத்தோமோ நாளைக்கு எடுத்தால் 10-30,000 பிடிச்சி விடுவார். எடுக்குமா